வணக்க மக்களே, ஓப்பன் பண்ணி பார்த்தா கொழுப்பு குறைச்சி மசில் பில்ட் பண்ணுறதுல இன்னைக்கு 3வது நாள். இந்த பேஜ் ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபேமஸ் ஆகணும், நிறைய ஃபாலோவர்ஸ் ஏற்றணும்லாம் யோசிக்கல. டிசிப்ளின்டாக 180 நாளைக்கு இடி மழைன்னு என்ன தடைகள் வந்தாலும் கண்டென்ட் போடணும்னு தான் ஆரம்பிச்சது. என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. அப்படி போடக்கூடிய கண்டென்ட்டுகளில் ஒரு வேளை உங்களுக்கு என்ன பிடிச்சி போச்சுன்னா, அதாவது நான் போடுற கண்டென்ட் பிடிச்சி போச்சுன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. வழக்கத்தை போல் எழுந்து பல்ல விளக்கிட்டு அன்றாட வேலைகளை முடிச்சாச்சு. காலங்காத்தால சுறுசுறுப்பாக கடுங்காப்பியும் வாழைப்பழத்தையும் உள்ள இறக்கிட்டு ஜிம்முக்கு கிளம்பிட்டேன். அப்புறம் எடுத்துன்னு போன பையெல்லாம் ஜிம்ல போட்டுட்டு நடைப்பயணத்துக்கு கிளம்பிட்டோம். இன்னைக்கு நமக்கு தோள்பட்ட நாள். நடைப்பயணம்லாம் முடிச்சுட்டு வந்துட்டு வார்ம் அப் போடலான்னு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். செஸ்ட்டுக்கே தோள்பட்டைக்கு மஜாவா வார்ம் அப் போடுவோம். இன்னைக்கு சொல்லவா வேணும், சரா மாதிரியா வார்ம் அப் பண்ணிட்டு ஒர்க் அவுட் ஆரம்பிச்சாச்சுங்க. டம்பிள் ஷோல்டர் ப்ரெஸ் 4 செட்டு, டம்பிள் லேட்டரல் ரைஸ் 3 செட்டு, ஷக்ஸ் 2 செட்டு, ரியர் ஃப்ளைஸ் 3 செட்டை போட்டு இன்னைக்கு செஷன் தட்டி விட்டாச்சு. அங்கேருந்து கிளம்பி முட்டை பர்ச்சேஸ் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு சமத்து பிள்ளையா நீராடிட்டு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சாச்சு. சாப்பிட்டோமா முச்சோமான்னு கிளாஸ்க்கு போயிட்டு வந்துட்டு லஞ்சுக்கு சாப்பாடு சிக்கன் பொரியல் வடகம்னு ஒரு பொடி பிடிச்சாச்சு. நமக்கு இன்னும் 2 நாளில் ஷோ இருக்கிறதால வென்யூஸ்க்கு போய் ப்ரொசீஜர் ரெக்குயர்மெண்ட்ஸ் எல்லாம் பேசி முடிச்சுட்டு வரத்துக்கே நைட் ஆயிடுச்சு. காலையில் சாயங்காலம் 2 நேரமும் காஃபி குடிக்கல. அது ஒன்று தான் மன வருத்தமாக போச்சு. நைட்டுக்கு ஓட் மீல் முட்டை அப்புறம் வீட்டில் செஞ்ச பன்னீர் சாண்ட்விச்லேருந்து ஒரு பீஸை சுட்டு தின்னுட்டு இன்னைக்கு நாளாக முடிச்சிட்டாங்க. மறுபடியும் நாளைக்கு பார்ப்போம்.